உண்டாக்குவேன்னு சொல்லி உடனே அவன் ஒன்றும் விசுவாசிக்கல. கொஞ்சம் தடையெல்லாம் இருந்தது. ஏன்னா அவனும் இருள் பின்னணியிலேருந்து வந்தவன், கர்த்தர் அறியாமல் இருந்தவன். தவார்னு சொன்ன உடனே ஒன்றும் நம்பிடல. ஒன்றும் மிரக்கல் கிடையாது. அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்புகிறான். வீட்டுக்கு போய் சொல்கிறான் மனைவி கிட்ட, இந்த மாதிரி கர்த்தர் சொன்னார் வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன்னு. எதுக்கு பாவம் அவர் கஷ்டப்படுறாரு? மனைவி சொல்லுது, எனக்கும் வயசாயிடுச்சு, உனக்கும் வயசாயிடுச்சு, இந்த தேவன் பாவம் நமக்கு ஒரு பிள்ளை தரணும்னு பார்க்குறாரு, நான் வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்யா, நீ ஏன் அவர்கிட்ட சொல்லு, வேணாம் அவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு சொல்லு. நம்ம வீட்டில் ஒரு அடிமை பொண்ணு இருக்கிறா ரொம்ப நாளா, அவளை உன் மனைவி ஆக்கி நீ அவளுக்கு ஒரு பிள்ளைய பற்றினா முடிஞ்சு போச்சு கதை. உனக்கு பிறந்தவன் தானே, உன் சொத்தெல்லாம் அவனுக்கு போட்டும், உன் ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு சொந்தமாகட்டும், நம்மளுக்கு சொல்லு கத்தட்டன்றா. அப்போ கத்தட்டு வந்து ஆபிரகாம் சொல்கிறான். கத்தர் திரும்ப வந்து சந்திக்கிறார் அவனை. உன் பேரை மாத்துறேன், உன் மனைவி பேரை மாத்துறேன்னு சொல்லி எல்லாம் மாத்துறாரு. அதே ஜாதிகளுக்கு தாப்பேன், அதே ஜாதிகளுக்கு தாயின்னு சொல்லி பேரை மாத்துறாரு. மாத்துறான் சொல்கிறான், இல்லாண்டவரே வேணாம், என்னத்துக்கு வீண் முயற்சி, இவ்வளோ வயசுல ஏன் இந்த விபரீதமெல்லாம், நம்ம இஸ்மேல் இருந்துட்டு போட்டோம், அவன் இருக்கட்டும், அவன் தான் பிறந்துட்டானே, அவனை வச்சே நான் ஒப்பேத்திடுறேன், அவன் பிறந்துட்டான ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு பிறந்தவன் தானே அவனை வச்சு தள்ளிடுறேன் அப்படின்றாரு. கர்த்தர் சொல்றார், கிடையாது, நீ என்ன நம்பி வந்திருக்கிற, என்ன நம்பி வந்திருக்கிற, அதனால நான் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்கதான் அந்த வசனம் வருது. ஆதியாகமம் 18:14 தான் வருது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு வருது. சொல்றாரு கர்த்தர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு வருவோம், உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்றார். கண்டிப்பா உனக்கு பிறக்கும், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும், அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு வருவோம். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு அது ஒரு இன்சல்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. என் நண்பன் நீ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? வானத்தை பூமி உண்டாக்குற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு நீ நண்பன், உனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைய தர முடியாதனால கண்டிப்பா நான் தருவேன், வேற எதையும் ஏத்துக்க மாட்டேன். இஸ்மேல் கிடக்கிறான், அவனையும் ஆசீர்வதிக்கிறேன், பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா பிள்ளைய உனக்கு தந்தே அவன் இப்படிதான் செய்வேன், ஏன்னா என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை வாசித்த போது எனக்குள்ள ஒரு சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, இது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சமூக ரீதியில் ஆசீர்வாதம், இப்படியெல்லாம் விலைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டேன் நான் காலகாலமாக. இப்போ ஒரே லைன்ல சொல்ல போறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, கூடாது, முடியாதுங்கிற கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களையும் என்னை எதுக்காக அழைச்சாரோ, எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, எங்க கொண்டு போறாரோ, கண்டிப்பா கொண்டு போவார்.